Hi friends, welcome to our channel Tamil Let's Play Fantasy. இன்னைக்கு நம்ம ஐபிஎல்ல 7வது மேட்சான SRH vs LSG மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து வியாழக்கிழமை 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய ஏற்கனவே இந்த பிச்சில் ஒரு மேட்ச் நடந்திருக்கு. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஃபேக்கான ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு நான் ஒரு வீடியோ தற்சமையில ஒன்று பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா நான் வின் பண்ணியிருக்கேன், அந்த டீம் வேணும்னா நீங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. நல்ல சிம்பிளான லாஜிக்கோட யோசிச்சு பாருங்க. 1 கோடி ரூபா ஒருத்தர் வின் பண்ணியிருக்கானா அவன் எதுக்கு உங்ககிட்ட பிரைம் வாங்கணும்? உங்ககிட்ட மாசம் ஒரு 500 ரூபா 600 ரூபா இருக்கணும். அவன்கிட்ட தான் 1 கோடி ரூபா வின் பண்ணியிருக்கான்ல, சரி அடுத்த மேட்ச் நீயே போட்டு வின் பண்ணிக்கடா, அந்த காசெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா டிஎம் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, எங்களுடைய பிரைம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா 2 பேர் 3 பேர் அசால்ட்டா பேசிட்டு போறாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய எத்தனையோ சேனல்ஸ் இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. நமக்குன்னு ஒரு கிரிக்கெட்டை பத்தி புரிதல் இருக்கும், அதை வச்சு டீம் மேக் பண்ணுங்க. அந்த மாதிரி பிரைம் இதெல்லாம் வாங்காதீங்க தயவு செய்து. நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதே போல இன்ஸ்டா அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய எக்ஸல் லெவல் லீடர் போர்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாருமே சூப்பரா விளாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 நாள் கூட கொஞ்சம் எல்லாரும் இது என்ன இதை பத்தி ஒரு ஐடியா இல்லைன்னீங்க. இப்போ எல்லாருக்குமே நீங்க எந்தெந்த பொசிஷன்ல இருக்கீங்க, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சவொடனே நம்ம யூசர் ஸ்ட்ராங்கா இதுல வந்து ஆயிட்டாங்க. ஸோ இது போக எக்ஸல் 11 ஆப்ல கொடுக்கக்கூடிய லீடர் போலயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அதனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த வாட்டி எக்ஸல் 11ல கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா பயன்பெற்றிருப்பீங்க நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலனா கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. நீங்க இப்பதான் முதல் முறை வர்றீங்க அப்படின்னா அது ஃபேண்டசிக்குள்ள அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே வந்து பெய்டு கான்டெஸ்ட் விளாடணும் கிடையாது. ஒரு 2-3 மேட்ச் நீங்க சொந்தமா டீம் கிரியேட் பண்ண பழகிறதுக்கு கூட அந்த ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் SRH vs LSG ஹெட் டு ஹெட் பேட்டில பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து SRH சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வீக்கா இருக்கு. 4 மேட்ச்ல 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவே LSG வந்து 4க்கு வந்து 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சீசன் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. எங்களுடைய ஹை ஸ்கோரே LSGக்கு அகைன்ஸ்ட் விளையாடும்போது 182 தான். அதே போல 121 லோ ஸ்கோர். இவங்களோட ஹை ஸ்கோர் 185, லோ ஸ்கோர் வந்து 125. எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க LSG. பட் இந்த சீசன்ல SRHங்கிறது ஒரு வேற லெவல் டீமா இருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய பிட்ச் ரிப்போர்ட், இந்த ஸ்டேடியம் பத்தி நான் எதுவுமே சொல்லணும்னு கிடையாது. அதாவது ஏர்போர்ட்ல வந்து ஏரோப்ளைன் பறக்கிறதுக்கு ஒரு இது வந்து ரொம்ப சூப்பரா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் வந்து அதை விட 100 மடங்கு வந்து செம்மையா வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நல்லா பாலிஷா ஷைனிங்கா இருக்கும். அதனால இந்த கிரவுண்ட்ல வந்து நீங்க 200-250 ரன் அடிச்சாதான் உங்களால வின் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் கண்டிப்பா பவுலிங் எடுப்பாங்க. இந்த பிட்ச் வந்து அது அப்படிதான் இருக்கு, அது மாதிரிதான் உருட்டி வச்சிருக்காங்க. அதே போல பவுண்டரி லைனும் ரொம்ப பெரிய பவுண்டரி லைன்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு மேட்ச் நடந்திருக்கு, அது வந்து டேல நடந்த மேட்ச், ஒரு மதியானம் நடந்த மேட்ச் வந்து தான் அதுல நடந்தது. இருந்தாலும் அது வந்து அது கண்டிப்பா இதுக்கு வந்து அப்ளை ஆகும், பெருசான வித்தியாசம் இருக்காது. பட் ஃபைனல் பிட்ச் ரிப்போர்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதே போல ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணிருக்கு. நீங்க இந்த பிட்ச்ல கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது வந்து 200 பிளஸ் தான். நீங்க பாருங்க, ஹை ஸ்கோர் வந்து 286, லோ ஸ்கோர் வந்து 242. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிட்ச்ல. லாஸ்ட் இயரே இந்த பிட்ச்ல வந்து சிஎஸ்கே தான் ஒரு 160 சம்திங் கிட்ட ஸ்கோர் பண்ணி லோ ஸ்கோர் வச்சாங்க. அதுவே ஒரு லோ ஸ்கோர். முன்னாடிலாம் ஒரு 80-90 தான் லோ ஸ்கோரா இருக்கும். இப்போ 160ங்கிறது லோ ஸ்கோருங்கிற லெவலுக்கு இந்த பிட்சை வந்து ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் நடந்த மேட்ச் அதே போலதான். கண்டிப்பா இந்த பிட்ச்ல வந்து ஃபாஸ்ட்டுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ உங்களுடைய டீம்ஸ்ல ஃபாஸ்ட் போலர், நான் குறைஞ்சது ஃபாஸ்ட் கிட்ட இருந்து 7ல-10 விக்கெட்ஸ் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் போலருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபாஸ்ட் போலருக்கு வந்து 7ல-10 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல ஸ்பின்னர் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-5 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸ்கோர் வந்து குறையாம வந்து நமக்கு வந்து ஒரு 200
220 இந்த மாதிரி வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பிட்ச் அப்படிதான். ஏதோ 10 மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 8 மேட்ச் வந்து இந்த மாதிரி தான் ஸ்கோர் போகும். ஏதாச்சும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்து தவறுதலா ஒரு 160 170ங்கிற மாதிரி தான் வரும். பட் மோஸ்டா இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர்ஸ். ஸோ டாப்ல வந்து 6 பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஓப்பனிங் ஆடக்கூடியது? அபிஷேக் சர்மா, ஹெட்டு, இஷான் கிஷான், அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அதுக்கப்புறம் வந்து அன்கிட் வர்மா. ஸோ இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இதுல வந்து இன்னைக்கு இந்த டீம்ல வந்து பெருசா வந்து யாருக்குமே இந்த டாப்ல இருக்கக்கூடிய யாருமே பவுலிங் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணுவாங்க, இல்ல 3 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அபிஷேக் சர்மா வந்து ஒரு பார்ட் டைம் பவுலரா இருக்கிறாரு. ஏன்னா அவங்க டீம்ல வந்து ப்ராப்பரா வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ அபிஷேக் சர்மா வந்து அந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ அதனால மேபி அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து குறையாம வந்து 1ல இருந்து ஒரு 2 ஓவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். அது போக இந்த வெனியூல வந்து அவர் வந்து 15 மேட்ச்ல மொத்தத்துக்கே 2 விக்கெட் தான் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ ரொம்ப பவுலிங் வந்து பெருசா பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அபிஷேக் சர்மாவுக்கு நம்ம பெருசா பவுலிங் இருக்குன்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதிகபட்சம் வந்து 1ல இருந்து 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஸோ ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கு. அது திடீர் லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்தது. அவருக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ரன்னு கம்மியா அடிச்சாலும் ஒரு விக்கெட் எடுத்தோடனே ஹெட்டுக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்க வந்தாரு. ஸோ அதுதான் அந்த டபுள் ஆப்ஷனோட அட்வான்டேஜ். அதனால அபிஷேக் சர்மாக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. அதே போல கிளாசனுக்கு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம லாஸ்டே பார்த்துருக்கோம், நம்மளுடைய விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து கண்டிப்பா ஒரு 15ல இருந்து ஒரு 10ல இருந்து 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வந்து இன்னைக்கு மேட்ச்ல இஷான் கிஷானும் சரி கிளாஸனும் சரி ஒரு 30 ரன் அடிக்காரு. அவரு 30 ரன் அடிக்காருன்னா இவர் ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிச்சா கூட இஷான் கிஷான் பாயிண்ட வந்து ஈக்குவல் பண்ண முடியும். அதுதான் இந்த பிளஸ். ஸோ அதனால இந்த 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த டீம்ல இருக்கு. வேற யாருக்குமே எந்த ஆப்ஷன் இல்லை, ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன் தான். நிதிஷ் ரெட்டி எல்லாம் பவுல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பிச்சிலே வந்து அவர் பெருசா பவுலிங் பண்ணல. சரிங்களா, ரீசெண்டா நடந்த ஐபிஎல் மேட்ச்லயுமே ரொம்பலாம் லாஸ்ட் இயருமே ரொம்பலாம் வந்து அவர் ஃபுல்லா பவுலிங் இல்ல, பேட்டிங் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த 6 பேட்ஸ்மேன்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அபிஷேக் சர்மா, ஹெட்டு, இஷான் கிஷான், அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி, அதுக்கப்புறம் கிளாசன். இந்த 5 பேருமே கண்டிப்பா முக்கியமான பிளேயர்ஸ். இதுல வந்து நம்ம அதுவும் குறிப்பா இந்த எஸ்ஆர்ஹெச் பிட்ச்ல ஆடும்போது இவங்களை வந்து நம்ம டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா காம்பினேஷன் வைஸா நீங்க வந்து பிளேயர்ஸ் வந்து பிரிச்சுக்கிறது தான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும். அதே போல அன்கிட் வர்மா இருக்கிறாரு. ஸோ அன்கிட் வர்மா வந்து கம்பேர் டு இந்த 5 பிளேயர்ஸ் அவர் வந்து கொஞ்சம் சுமாரா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எல்லாமே கம்மி. நம்ம இந்த 5 பிளேயர் தான் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுலயும் குறிப்பா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய கிளாசன், அபிஷேக் சர்மா வந்து மஸ்ட் பிக்கா நீங்க வந்து ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 8 டீம் வரைக்குமே அவங்களை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அதுலயும் நம்ம குறிப்பா இன்னொன்னு, யாருக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட், யாருக்கு பேட்டிங் செகண்ட், அந்த வயசுலயும் நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல இந்த அபிஷேக் சர்மா, ஹெட், இஷான் கிஷான் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. அது இவங்க எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காங்க. டாப் 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். அதனால என்ன பண்ணாங்க, லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆருக்கு அகைன்ஸ்ட் விளையாடும் போது டப்புன்னு தீக்ஷானாவை வந்து இனிஷியலே கொண்டு வந்துட்டாங்க. பவர் பிளே ஒரு 3வது ஓவர் 2வது ஓவர்லாம் அட்டாக் பண்ணா வந்துட்டாரு, இனிஷியலே வந்துட்டாரு. ஸோ அப்படி இங்க வந்து அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பிஷ்னாய் மாதிரியான பவுலர்ஸ் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து சூப்பரா வந்து பவுல் பண்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம இன்னைக்கு மேட்ச்ல 5 பேரும் இம்பார்ட்டன்ட் ஆகிக்கணும். 5 பேரையும் எல்லா டீம்லயுமே எடுத்துக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டீம்ல வந்து அபிஷேக் சர்மா, இப்போ வந்து டீம் 1 காம்பினேஷன் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, ஹெட்டி, இஷான் கிஷான் இந்த 3 பேரையும் ஒரு டீம்ல ட்ரை பண்ணுங்க. இன்னொரு டீம்ல எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, ஹெட், கிளாசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னொரு டீம்ல அபிஷேக் சர்மா, ஹெட் அண்ட் நிதிஷ் ரெட்டி இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ ஒரே டீம் தான் வந்து நம்ம வந்து காம்பினேஷன் வைஸா தான் இன்னைக்கு நம்ம பிரிக்க முடியும். ஏன்னா இந்த 5 பிளேயர்ஸுமே வந்து
கண்டிப்பா இம்பார்ட்டன்டா இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறாரு, அதே போல ஹெட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறாரு, அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னைக்கு பேட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேரை வச்சு ஒரு காம்பினேஷன்ல வந்து டீம் போடுங்க. அபிஷேக் சர்மா, ஹெட், நிதிஷ் ரெட்டி, இந்த 3 பேரும் ஒரு காம்பினேஷன்ல வைங்க. அதுவே இன்னைக்கு பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இஷான் கிஷான், அதுக்கப்புறம் வந்து கிளாசன், இந்த 2 பேரையும் வச்சுட்டு 3வது ஆப்ஷனா ஹெட், இன்னொரு இதுல இஷான் கிஷான், கிளாசன், அபிஷேக் சர்மா, இந்த மாதிரி நீங்க டீம் போடுறதுதான் இன்னைக்கு வந்து இந்த டாப்ல வந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா நம்ம பிரிக்க முடியும். கொஞ்சம் இந்த 5 பேர்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியா வாங்கி கொடுக்கறதுல வேணா நான் வந்து நிதிஷ் ரெட்டியை வேணா சொல்லுவேன். அதே போல இன்னைக்கு மேட்ச்ல வந்து இஷான் கிஷானுக்கு வந்து 50% ஆப்ஷன்ல தான் இருக்கு. மேபி அவர் இன்னைக்கு வந்து ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுக்கலாம், அல்லது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரன்ல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த வாய்ப்பு வந்து இஷான் கிஷான் இருக்கு. பட் நீங்க வந்து கிளேசன், ஹெட், அபிஷேக் சர்மா, இந்த 3 பேரையும் கண்டிப்பா பிக் பண்ணிருங்க. அடுத்த அன்கிட் வர்மாலா கடைசி ஒரு 2 ஓவர் 3 ஓவர் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. பெருசா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து டீம்ல இருக்காது. அதே போலதான் அபினய் மனோகரும் பெருசா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து டீம்ல இருக்காது. ஏன்னா டாப்ல இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸ் ஆடிடுவாங்க. ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அபினய் மனோகரை அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் செகண்ட் பண்றப்ப அவர் வந்து ஒரு 30+ ரன் வந்து ஆவரேஜா வச்சிருக்கிறாரு. ஒருவேளை ஹெட் அபிஷேக் சர்மா நம்ப முடியாது, செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது பிரஷர்ல அவுட் ஆயிட்டாங்கன்னா அன்னைக்கு அபினய் மனோகர் வந்து ஸ்கோர் பண்ணுவார். அதனால ஒரு 2 டீம்லயாச்சும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறது வந்து தப்பு கிடையாது. அடுத்ததா நம்ம ஃபுல்லா பார்க்கக்கூடியது பவுலிங் ஆப்ஷன். யாரெல்லாம்? கம்மின்ஸ், சிமர்ஜித் சிங், அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல், அடுத்து ஷமி, அடுத்து வந்து ஜாம்பா, இந்த 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர்ல இனிஷியல்ல யார் அட்டாக் பண்ணுவா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஷமி தான் அட்டாக் பண்ணுவார். அந்த டீம்ல வந்து மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், பூரன், இந்த 3 பேர் தான் டாப்ல ஆடக்கூடிய பிளேயர். அதுவும் குறிப்பா மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் வந்து ஷமி வந்து கண்டிப்பா இந்த 2 ஓப்பனர்ல ஏதாச்சும் ஒரு ஓப்பனரை இன்னைக்கு கண்டிப்பா தூக்கி விடுவார். ஏன்னா ஷமியோட அட்டாக்கே வந்து பாத்தீங்கன்னா 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர், டப்புன்னு தொடர்ந்து 3 ஓவர் வந்து இனிஷியல்ல கொடுக்குறாரு கம்மின்னு சொல்லி. ஏன்னா இனிஷியல்ல எப்படியாச்சும் ஒரு ஓப்பனர் வந்து அவங்க தூக்கி ஆகணும், அதனால இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவருக்கு சப்போர்ட்டிங்கா வந்து 2வது ஓவர் வந்து சிங் பவுல் பண்றாரு, 5வது ஓவர் வந்து சிங் பவுல் பண்றாரு. ஸோ இனிஷியல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கண்டிப்பா 1 or 2 விக்கெட் வந்து சீக்கிரம் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இடத்த வச்சு பார்க்கும்போது ஷமி அண்ட் சிங் வந்து இம்பார்ட்டன்ஸ். அதுலயும் குறிப்பா ஷமி வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா உங்களுடைய டீம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி நீங்க டீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆனா அதுவே வந்து சிமர்ஜித் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போதுதான் விக்கெட் எடுத்திருக்காரு, இல்லைன்னு சொல்லல. பட் அவரு அதிகமா விக்கெட் எடுத்தது அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போதும் நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாரு அப்படின்னா மினிமம் வந்து 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் சராசரி ஆவரேஜா வந்து அவரு சிங் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா இந்த 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நியூ பால் அந்த டீம்ல அதிரடியா விளையாடக்கூடிய மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஷமி கிட்ட இருந்தும் நம்ம இன்னைக்கு மேட்ச்ல அந்த இனிஷியல்ல 1 விக்கெட் பிளஸ் மிடில் இல்ல டெத்ல ஒரு ஓவர் பவுல் பண்றதுனால 1 or 2 விக்கெட்ஸ் வந்து ஷமி கிட்ட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது போக அடுத்ததா வந்து கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், இவங்களுடைய அட்டாக், அதுக்கப்புறம் சாம்பா, இந்த 3 பேரோட அட்டாக் வந்து மிடில் ஓவர்ஸ்ல இருக்கும். குறிப்பா சாம்பாவோட ஓவர்ஸ் 4 ஓவர் வந்து மிடில் இருக்கும், ஹர்ஷல் பட்டேலோட 2 ஓவர் மிடில் இருக்கும், கம்மின்ஸோட 2 ஓவர் 1 ஸ்டார்டிங்லயும் 2 மிடில்லையும் 1 டெத்லயும் இருக்கும். குறிப்பா வந்து இன்னைக்கு சாம்பாவை நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. யாரெல்லாம்? நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லி 3 முக்கியமான பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் சபாஸ் அகமோட கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 4 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால சாம்பா வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா சாம்பா கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுலயும் குறிப்பா சாம்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பா இந்த விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு.
அதுவே அவர் செகண்ட் பவுலிங் பண்ணார்னா நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் சாம்பாவோட முக்கியத்துவம். கண்டிப்பா அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல வந்து பவுல் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷல் படேல் அந்த டீமோட எஸ்ஆர்எச்சோட டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய போலர் 2 ஓவர் பவுல் பண்றாரு. எப்பவுமே ஹர்ஷல் படேல் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த லெவலுக்கு அவருடைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட்ல வந்தார் அப்படின்னா ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். பட் கண்டிப்பா 2 விக்கெட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பார். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பவுல் பண்றாரு. ஆனா கம்மின்ஸ் அப்படி இல்லை. கம்மின்ஸ் வந்து எப்பெல்லாம் அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷான பால், நியூ பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது நல்லா பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னைக்கு கம்மின்ஸ் பவுல் பண்ண வர்றாருன்னா கண்டிப்பா 1 or 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம். ஏன் 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே செகண்ட்ல வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. விக்கெட் வந்து பெருசா கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா அதுல வந்து ஒரு 5 மேட்ச் இப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 4 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மேட்ச்லாம் விக்கெட் எடுத்து கொடுக்காரு. அதுவே செகண்ட்ல பவுல் பண்ணும்போது 5 மேட்ச்ல 1ல இருந்து 2 மேட்ச் தான் வந்து விக்கெட்டே எடுத்து கொடுக்காரு. அதனாலதான் கம்மின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்க்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 3 பேட்ஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல அபிஷேக் சர்மா, ஹெட், அப்புறம் கிளாசன் இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரீம் டீம்னா ஒன்றும் இல்லை, இருக்கிறது அதிக பாயிண்ட், அது உங்களுக்கு தெரியும். அதே போல பவுலிங் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷல் படேல், அதுக்கப்புறம் ஜாம்பா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷமி ஆர் கம்மின்ஸ் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வரலாம். அடுத்ததா நம்மளுடைய எல்எஸ்ஜி டீம், லக்னோ டீமோட டாப் ஆர்டர்ஸ்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்குன்னு வந்து பார்க்க வேண்டியது. பெருசா யாருக்குமே கிடையாது. மார்க்ரம் ஒன்லி பேட்டிங் தான் பண்றாரு. மிச்சல் மார்ஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பட் பவுலிங் பண்ணல. பூரனுக்கு எதுவுமே கிடையாது, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். அண்ட் ரிஷப் பண்ட் வந்து பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்காரு. அண்ட் மில்லருக்கு ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் தான். அண்ட் பதோனிக்கும் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் தான். அப்படி பார்க்கும்போது ரிஷப் பண்ட் தான் வந்து லாஸ்ட் மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி ஸ்டெம்பிட்ட விட்டார். அவர் டக் அவுட்ல தான் போனாரு. லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் தான். ஆனாலும் அவர் வந்து ஒரு 24 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. எப்படி? அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தான். ஏன் 32 பாயிண்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு. மோஹித் சர்மாவுக்கு ஒரு நல்ல ஸ்டெம்பிட் எல்லாம் மிஸ் பண்ணாரு கடைசி ஓவர்ல. ஸோ அதனாலே அதான் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லாம் நம்ம இம்பார்ட்டன் அவங்களாம் பிறக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரே பிளேயர் இன்னைக்கு மேட்ச்ல ரிஷப் பண்ட் மட்டும்தான். மேபி மிச்சல் மார்ஸ் தேவைப்பட்டால் பவுல் வந்து 1ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆப்போனன்ட் இவங்க டீம்ல வந்து பெருசா ஃபாஸ்ட் பவுலர்ஸே இல்ல, ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தான் ஆடுறாங்க. ஆனா இந்த பிட்ச்ல இத்தனை ஸ்பின்னர் எடுத்துட்டு வருவாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா இந்த பிட்ச் வந்து ஃபுல்லா ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால இன்னைக்கு வந்து நிறைய சேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்ரம் இருக்கிறாரு, அடுத்து மிச்சல் மார்ஸ் இருக்கிறாரு, நிக்கோலஸ் பூரன் இருக்கிறாரு, ரிஷப் பண்ட் இருக்கிறாரு, டேவிட் மில்லர் அண்ட் பதோனி. இந்த 6 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங்ல இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து யாருக்கெல்லாம் இதுல இம்பார்ட்டன்ஸ், யாருக்கெல்லாம் எத்தனை டீம்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிராண்ட் லீக் டீம் போறீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுடைய டீம்ஸ்ல வந்து ரிஷப் பண்ட்டை வந்து பிக் பண்றதுக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறாருல. ஸோ அதனால வந்து ரிஷப் பண்ட்டை வந்து நீங்க கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து இந்த 3 பேருக்குமே வந்து ஜாம்பா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா இந்த 3 பேர்ல 1 or 2 விக்கெட்ஸ் வந்து ஜாம்பா தூக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எல்எஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அந்த பேட்டில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். குறிப்பா வந்து மார்க்ரம் கிட்ட இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மிச்சல் மார்ஸ் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து ஒரு 20+ ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பிட்ச் அந்த மாதிரி பிட்ச். ஆனா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலர் வந்து முகமது ஷமியும் சிங்கும். ஸோ இனிஷியல்லே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஓப்பனர் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அடுத்து 1 down வரக்கூடிய நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா உங்களுடைய டீம்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்பெல்லாம் பண்றாரோ
அப்பெல்லாம் அவர் நல்லாவே ஆடுறாரு. இந்த வெனியூலையும் நல்லாவே ஆடி இருக்கிறாரு. மிச்சல் மார்ஷலும் பாருங்க இந்த வெனியூல பெருசா ஆடல, ஆனா மார்க்ரம் வந்து இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு. அதே போல ரிஷப் பண்ட் பெருசா இந்த வெனியூல ஆடல, ஆனா மில்லர் வந்து இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்காரு. பதோனி வந்து நல்லா ஆடி இருக்கிறாரு. ஸோ குறிப்பா இந்த பிளேயர்ஸ்க்குலாம் நீங்க கொஞ்சம் வெனியூலையும் பேட்டிங் சப்போர்ட் பண்றதுனால நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஸோ மேபி இன்னைக்கு மிச்சல் மார்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஷமி பால்லையும் சிங்கு பால்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மில்லர், பூரன், ரிஷப் பண்ட் வந்து ஜாம்பா பால்ல விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் குறிப்பா நம்ம மில்லர்லாம் வந்து செகண்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து 30+ ரன் வந்து கேரண்டி. அண்ட் பதோனியை பத்தி பேசணும்னு நினைக்காதீங்க, பதோனி வந்து நல்ல யங் டேலண்டட் பிளேயர். பதோனி எப்பெல்லாம் செகண்ட் பேட்டிங் வர்றாரோ அப்பெல்லாம் வந்து ஒரு 20ல இருந்து 25 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுத்துடுறாரு, ஆவரேஜா வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால இதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அண்ட் ரிஷப் பண்ட் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாதான் நல்லா ஆடுறாங்க. ஸோ ஆவரேஜா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவருக்கு நல்லாவே ஆவரேஜ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து காம்பினேஷன்ல கொடுத்துக்கோங்க. இந்த டீம்ல காம்பினேஷன் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு டீம்லையும், மார்க்ரம் ஒரு டீம்லையும், மிச்சல் மார்ஸ் ஒரு டீம், இந்த 3 பேரையும் ஒரு காம்பினேஷன்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஒரு ஓபனர் ஃபிளாப் அப்படிங்கிறதுல மார்க்ரம், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன். அடுத்து ஒரு காம்பினேஷன் 2 ஓபனருமே இன்னைக்கு ஃபிளாப் ஆகுறாங்க அப்படிங்கும் போது நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ரிஷப் பண்ட் இந்த 3 பேரையும் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 ஓபனரும் சூப்பரா ஆடி ரிஷப் பண்ட கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு ஓபனர் மார்க்ரமோ இல்ல மிச்சல் மார்ஸோ ஃபிளாப் ஆகி நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் ஒரு ஓபனர் வந்து நல்லா ஸ்கோர் பண்றாரு. இல்ல இன்னைக்கு 2 ஓபனருமே ஃபிளாப் ஆகி நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ரிஷப் பண்ட் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸை வந்து நீங்க தான் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ல உருவாக்கணும். ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டீம்ல வந்து பதோனியை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுவும் குறிப்பா செகண்ட் பேட்டிங் வர்ற போதுலாம் இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துடணும் நம்ம வந்து. அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன், எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. ஸோ அதனால சபாஸ் அகமடு, சதுல் தக்கரு, ரவி பிஷ்ணோய் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப். அடுத்து கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா திக்வேஷ், அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் யாதவ், அடுத்து வந்து சித்தார்த் மணிமாறன் சொல்லி எல்லாருமே வந்து மோஸ்டா 4 ஸ்பின்னர், 2 ஃபாஸ்ட் தான் வச்சிருக்காங்க. இந்த பிச்சில் ஆடும்போது கண்டிப்பா இன்னைக்கு வந்து சம்மர் ஜோசப் ஒருவேளை மார்க்ரமுக்கு பதிலாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பண்ட் கூட ஓப்பனிங் போயிட்டு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் உங்களுக்கு இல்லை. ஆவேஷ் கான், மயங்க் யாதவ் அப்படின்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸுமே வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்க. அதனால ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்லாதனால ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னருக்கு பேலா, திக்வேஷ்க்கு பேலா கூட ஆகாஷ் சிங் மாதிரியான ஃபாஸ்ட் போலர்ஸை கூட எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுல இன்னைக்கு ஆப்ஷன்ஸை பார்ப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஷ்னாய்க்கு வந்து நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. டாப் பிளே ஹெட் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியா இஷான் கிஷான் சொல்லி 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால பிஷ்னாய் கிட்ட இருந்து அந்த அடிப்படையில ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா பாருங்க பிஷ்னாய் வந்து இந்த வென்யூல 2 மேட்ச் ஆடி விக்கெட்டை எடுக்கல. ஏன்னா இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு அவ்வளவு சப்போர்ட் கிடைக்காது. அதே போல திக்வேஷ்க்கும் இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல ஒரு 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ மேபி 1 or 2 விக்கெட்ஸ் வந்து அவருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சித்தார்த் மணிமாறன், ஆப்போனன்ட் டீம்ல நிதிஷ் ரெட்டி, அந்த 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த 3 பேர்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து சதுல் தக்கர், பிரின்ஸ் யாதவ், இல்ல சதுல் தக்கர் தான் இனிஷியல் அட்டாக்கர், அவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா மிடில் வரக்கூடிய நிதிஷ் ரெட்டி, கிளாசனு, அதுக்கு அடுத்தபடியா அன்கிட் வர்மா, அபிநய் மனோகர் இந்த 4 பேருமே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறதுனால சித்தார்த் மணிமாறன் கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம வந்து ஸ்வேரா 1 or 2 விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியல. பட் அந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு. பட் சதுல் தக்கர் இனிஷியல்ல ஓவர் போல் பண்றாரு. இந்த வென்யூல 6 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மீதி யாருமே பெருசா எடுக்கல. பிரின்ஸ் யாதவ் அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அவருக்கும் வந்து நீங்க வந்து ஒரு 10 டீம் போடுறீங்களா, ஒரு 4 டீம்லயாச்சும் அவரை வந்து கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இந்த பவுலிங் ஆப்ஷன்ல எப்படி காம்பினேஷன் உருவாக்கலாம் அப்படின்னா, டீம் 1 காம்பினேஷன் வந்து கண்டிப்பா பிஷ்னாயை வச்சுக்கோங்க ஒரு இதுல. அடுத்து வந்து சித்தார்த் மணிமாறன், அடுத்துல வந்து திக்வேஷ் ரெட்டி. இந்த 3 பேரும் வந்து டீம் 1 காம்பினேஷன். டீம் 2ல யாரை வைக்கலாம் அப்படின்னா சதுல் தக்கர், பிரின்ஸ் யாதவ், பிஷ்னாய் இந்த 3 பேர் வந்து டீம் 2 காம்பினேஷன். டீம் 3 காம்பினேஷன்ல எப்படி வைக்கலாம்னா
சதுல் தக்கர், சபாஸ் அகமது, அடுத்து வந்து சித்தார்த் மணிமாறன். இந்த மாதிரி டீம் 3 காம்பினேஷன் உருவாக்குங்க. டீம் 4 வந்து எப்படி உருவாக்கலாம்னா ரவி பிஷ்னாயி, பிரின்ஸ் யாதவ் அண்ட் நம்மளுடைய திக்வேஷ். ஸோ இந்த மாதிரி நீங்க காம்பினேஷன் வந்து உங்களுடைய டீம்ல எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து குறையாம ஒரு 10-15 டீம் வரைக்கும் உங்களால சொந்தமா கிரியேட் பண்ண முடியும். யாருக்காகவும் வெயிட் பண்ணாம சொந்தமா உங்களால டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஹெட் டு ஹெட், ஹெட் 3 ஹெட், ஹெட் 4 ஹெட் ஸ்மால் லீக் விளாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன் இந்த டாப் 4 பேட்ஸ்மேனை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே போல ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், கிளாசன், அதுக்கப்புறம் ஹர்ஷல் படேல் டெத்ல பவுல் பண்றதுனால இந்த 9 பிளேயர்ஸும் இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவங்க பேட்ஸ்மேனுக்கு சாதகமா இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். அண்ட் 10வது பிளேயரை யாரை சூஸ் பண்ணலாம், 11வது பிளேயரை யாரை சூஸ் பண்ணலாங்கிறது உங்களுடைய விருப்பம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் கொடுப்பேன், டெமோ டீமை காமிப்பேன், அதுல இருந்து கூட ஒரு சில பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம். பட் இந்த 9 பிளேயர் தான் மோஸ்டா இப்போ நீங்க ஒரு ஹெட் டு ஹெட் விளையாடுறீங்கன்னா கூட உங்க ஆப்போனண்ட்டும் இந்த 9 பிளேயர் எடுத்திருப்பான். அந்த 10வது பிளேயர்ல தான் வேற பிளேயரை சேஞ்ச் பண்ணுவோம், 11வது பிளேயர் எடுக்கிறதும் வேற பிளேயர் எடுப்போம். ஒருவேளை நீங்க கம்மின்ஸ் எடுக்கீங்க இல்ல ஷமியை எடுக்கீங்க அப்படின்னா அவன் டிஃப்ரெண்டா வந்து சதுல் தக்கர் எடுத்துட்டு வரலாம். அவ்வளவுதான் வித்தியாசங்கள். மற்றபடி இந்த இதுல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அடுத்ததா இன்னைக்கு லோ பர்சன்டேஜ்ல நான் பார்க்கக்கூடிய குட் பிளேயர்ஸ் அப்படின்னா அன்கிட் வருமா. நம்மளுடைய எல்லாருடைய போக்கஸும் வந்து ஹெட், அபிஷேக் சர்மா இந்த மாதிரிதான் இருக்கு. இல்லைன்னு சொல்லல, அது தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. பட் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச்க்கு திடீர்னு டாப் ஆர்டர்ஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எல்லா மேட்சும் 100 அடிப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டக் அவுட் ஆயிருக்காங்களா, ஆயிருக்காங்க. 2 பேரும் ஃபிளாப் ஆன ஒரே மேட்ச்ல ஆயிருக்காங்களா, ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அன்கிட் வருமாவட்ட இருந்து நம்ம ஒரு 30+ ரன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நம்மளுடைய சிங்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியல்ல வந்து 2 ஓவர் அட்டாக் பண்றாரு, மிடில் 1 ஓவர் அட்டாக் பண்றாரு. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தார் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அவர் பால அவசரப்பட்டு அடிச்சு அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த விக்கெட் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்டா இருக்கும். அதே போல டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங் வர்றாரா, அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 30+ ரன் சாலிடா எதிர்பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் வரும்போது உங்களுக்கே தெரியும் அவர் எப்பெல்லாம் செகண்ட் பேட்டிங் வராரோ 1 மேனா நின்று போராடி வந்து மேட்சை முடிச்சு கொடுக்க மாட்டாரு. ஆனா அவர் மட்டும் போராடுவாரு. நிறைய மேட்ச் அந்த மாதிரிதான் நடக்கும். அதே போல பிரின்ஸ் யாதவ் ஏன் சொல்றேன் அப்படின்னா டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய போலர். தப்புன்னு வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு லாஸ்ட் ஓவர் பவுல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல லாஸ்ட்டுக்கு முந்தின ஓவர் பேட்ஸ்மேன் வந்து அவசரப்பட்டு அடிக்கணும் போது 1 விக்கெட்ல 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால இந்த 4 பேரையும் நான் பர்சனலா லோ பர்சன்டேஜ்ல சொல்றேன். பட் இந்த 4 பேரை விட நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பட் இவங்க தான் லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் டீசென்டான பிளேயர்ஸ். அடுத்ததா இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் விளையாட போறீங்களா, கண்டிப்பா வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இவங்களதான் நீங்க போட்டாக்கணும். யாரு, ஹெட் அபிஷேக் சர்மா. உங்க ஆப்போனன்ட் வந்து கண்டிப்பா ஹெட் இவனா போட்டிருப்பான், இல்லைன்னா வைஸ் கேப்டனா போட்டிருப்பான், இல்ல வைஸ் கேப்டனா போட்டிருப்பான், இல்ல கேப்டனா போட்டிருப்பான். இதுதான் நடக்கும். பட் இன்னொரு 2 ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா ரிஷப் பண்ட் வந்து இந்த மேட்ச்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா மேபி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரனையும் அட்லீஸ்ட் வீசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜாம்பாவை மட்டும்தான் அவர் வந்து இன்னைக்கு ஃபேஸ் பண்ண கஷ்டப்படணும். மற்றபடி ஷமி பாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. பட் ஷமி பாலை வந்து மிச்சல் மார்ஸும் மார்க்கமே பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனுக்கு இன்னைக்கு ஃப்ரீடம் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவார். இல்லை அப்படின்னா ஷமி சாம்பா பால் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். டெத்தில் ஹர்ஷல் படேல தான் அப்புறம் வந்து பார்க்கணும். அதனால இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் தான் உங்க ஸ்மால் லீக்கு ஒர்க் அவுட் ஆகும். வேற எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அதுவே நீங்க கிராண்ட் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மார்க்ரம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஷ்னாய் ஆப்போனன்ட் டீம்ல 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால 1 or 2 விக்கெட் எடுக்கலாம். பட் இந்த வெனியூல விக்கெட் எடுக்கவே இல்லை ஒரு பெருசா. சாம்பா ஆப்போனன்ட் டீம்ல ஒரு 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 4 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சமியும் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா 3 ஓவரே அவரோட ஓவரா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல இந்த காம்பினேஷனுக்காக நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து எடுக்கலாம். கடைசியா நம்மளுடைய சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், மறந்துடாதீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க எக்ஸல் 11 ஆப்ல. அடுத்ததான் நம்மளுடைய டெமோ டீம், கடைசியா பார்க்கக்கூடிய டெமோ டீம்
பேட்ஸ்மேனை ஃபுல்லா எடுக்கிறது தான் வேலை. கிளாசனு, ஹெட்டு, அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, இஷான் கிஷான், பண்ட், நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ஷதுல் தக்கர்னு எடுத்திருக்கோம். இது ஒரு காம்போ. இதுல பாத்தீங்கன்னா கிளாசன், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், இஷான் கிஷான் அப்படியே எடுத்திருக்கோம். ஹெட்டு மிச்சல் மார்ஸ், அபிஷேக் சர்மா, மார்க்ரம். ஸோ இங்க வந்து நிதிஷ் ரெட்டியை போட்ட இடத்துல இங்க வந்து மார்க்ரம் எடுத்திருக்கேன். ஏன்னா 5 SRH பிளேயர் எடுக்கணுமா டாப்ல அப்படிங்கிறதுனால மார்க்ரம் எடுத்திருக்கிறேன். ஹர்ஷல் பட்டேல், பிஷ்னாயி, சாம்பா. உங்களுக்கே தெரியும் சாம்பாக்கும் பிஷ்னாய்க்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களுடைய செலக்டட் பெர்சன்டேஜ்ங்கிறது ரொம்பவே கம்மி. அதனால பயந்தே வந்து அதனாலதான் லாஸ்ட் மேட்சும் சாய் கிஷோரை வந்து வெறும் 5% பேர் தான் எடுத்தாங்க. யான்சனை வந்து ஒரு 60% பேர் எடுத்தாங்க. எனக்கு யான்சனோ இல்ல சாய் கிஷோராங்கிற மாதிரி கொஞ்சம் பேட்டில் போயிட்டு. ஆனா நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு சேஃபான டீம் தான் கொடுக்க முடியுது மோஸ்டா. அதனாலதான் ட்ரம்ப் கார்டு ஆப்ஷனா சாய் கிஷோரை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம வீடியோலே நம்ம சொல்லியிருந்தோம் ஆப்போனன்ட் டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க பஞ்சாப்ல. அப்போ அந்த காம்போ ஒர்க் ஆச்சு, சாய் கிஷோர் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. அதே போல இன்னைக்கு சாம்பாக்கும் பிஷ்னோய்க்கும் ஒர்க் ஆகும் நினைச்சீங்க அப்படின்னா, ஆனா இந்த பிச்சில் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதுதான் ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். ஸோ விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு, எடுக்காம போறதுக்கும் வெளியும் வந்து சப்போர்ட் பண்ணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டாட்ஸ் படி விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 கட்டான நிலைமையில தான் இருக்கும் 50-50% ஆப்ஷன்ல. ஸோ அதனால இப்படியும் போகலாம் அப்படியும் வரலாம் அப்படிங்கிறதுனால தான் அது 2 பேரை கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். இல்லைன்னா சேஃபா சமி, ஷதுல் தக்கர் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். நம்மளுடைய யூசர் வந்து நிறைய பேர் வந்து இந்த சின்ன சின்ன ஆப்ல எல்லாம் நல்லா வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிராண்ட் லீக்லாம். இது வரைக்கும் 5 மேட்ச் முடிஞ்சதுல 2 மேட்ச் வந்து நம்ம யூசர் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் பெரிய ஆப்பான நம்ம ட்ரீம் லெவல்ல வந்து கண்டிப்பா நம்ம யூசரோ இல்ல தமிழ்நாட்டுல இருந்து யாரோ வின் பண்ணுவாங்க நம்ம நம்புவோம். அதுவே நம்ம சேனல்ல இருந்து வின் பண்ணாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. நான் வின் பண்ணாலும் நீங்க வின் பண்ணாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதனால சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் தோணுது, ஐடியா தோணுதுங்கிறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ இன்னமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.